உணர்த்துவது சைவ சித்தாந்தம். ஆன்மா ஏன் பிறவிக்கு வருகிறது, பிறவிக்கு வருகின்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கு, அப்படி பிறவி எடுக்க வேண்டிய ஆன்மா இறைவனை ஏன் அடைய வேண்டும், அப்படி அடைவதற்குரிய காரணங்களை அடையாமல் எது நம்மளை தடுக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வெளிப்படுத்துகின்றது. எல்லா தத்துவங்கள் இந்த உலகத்தில் பல தத்துவங்கள் இருக்கு, பல பேர் பலவிதமான தத்துவ கொள்கையில் இருக்காங்க. அரசியல் கட்சிகளும் தத்துவ கொள்கையில தான் அடிப்படையாக வச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய சைவ சமயம்தான் ஆன்மாவிற்கு, மற்றவங்கள்லாம் புற தத்துவங்களையே பெருசாக வச்சுக்கிட்டு அதுதான் பெருசு, இதற்கு மேலே தீர்வு இல்லைன்னு சொல்லி ஒரு எல்லையோடு நிற்கிறவங்க. நம்மளுடைய சைவ சமயம் மட்டும்தான் ஆன்மாவிற்குள்ளாக, இந்த உடம்புக்குள்ளார இத்தனை தத்துவம் இருக்குன்னு இப்போ நீங்கள் டாக்டரால் கூட சொல்ல முடியாது. இதற்கு காரணமே இன்னைக்கு நம்மளுடைய சைவ சமயத்தில் நம்மளுடைய நூல்களில் திருமுறைகளாக இருக்கட்டும் இல்லை புராணங்களாக இருக்கட்டும், அதில் சொல்லப்படக்கூடிய அடிப்படை கருத்துக்களை தாண்டி இந்த உலகம் இன்னும் வெளியில் போகலை. மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா, கருவுல குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொன்னார். இன்னை வரைக்கும் அதுதானே. 1 மாதத்தில் எப்படி இருக்கும், 2 மாதத்தில் எப்படி இருக்கும், 9 மாதத்தில் எப்படி இருக்கும், என்ன செய்கை செய்யுங்கிறத சொல்லியிருக்கிறார். திருமந்திரத்தில் ஒரு கருவில் இருக்கிற குழந்தை இறைவன் எப்படி காப்பாற்றாரு, கரு எப்படி உருவாகுதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வில் இறைவன் நம்மளை எப்படி ஆட்கொள்வார், இதை நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு காட்டுது. அப்படி ஆட்கொள்கின்ற இறைவனிடத்து நாம் எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கிட்டா இறைவன் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துது. இருந்தாலும் இந்த மனசை என்ன பண்ணும்னாக்கா, இது ஒரு இனிப்பு சாப்பிட்டோம், இனிப்பாக இருக்குது, ரைட்டு, ஆனால் இது எப்படி இனிப்பாக இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும்? அதை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சர்க்கரை நெருப்பு என்றால் சுடும், ஆனால் எழுதி காமிச்சாக்கா தெரியுமா? பேப்பரில் நெருப்புன்னு ஒரு குழந்தைகிட்ட எழுதி, குழந்தைய சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நெருப்பு அப்படின்னு தொட்டாக்கா தொடாத சுடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? தெரியாதனமா தொட்டு ஒரு தடவை பட்டுடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணும்? அதை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த அனுபவ பாடத்தை சுவாமி நமக்கு கொடுக்குறார். ஆன்மாக்களுக்கு பிறவிகள் தோறும் இறைவன் கொடுப்பது என்னன்னாக்கா அனுபவ பாடம். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு இடத்தையும் பிறந்து 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 குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை. அப்புறம் சாமி தெளிவாக சொல்றார், குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை, மலங்கெடுத்து மாத்தீர்த்த மாட்டிக்கொண்ட மறையவனை, சலங்கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலங்கொடுக்கும். அந்த தன்மையில நம்மளை இறைவன் அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார், உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி. ஆன்மா அனுபவப்பட்டு தான் ஆண்டவனை உணர முடியும். நீங்க அதுதான் சொல்ற, நெருப்பு என்றால் வாய் சுடுமோ, கரும்பு தேன் கட்டி என்றால் திட்டி ஓச்சாரம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டாக்கா அதனுடைய தன்மையை நம்ம உணர்ந்துட மாட்டோம். அனுபவிக்க வேண்டும், உயிர்கள் அனுபவிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க இல்லையா, கண்ணிலிருந்தும் பார்வை இல்லைனாக்கா இருளா இருந்தாலும் வெளிச்சமா இருந்தாலும் அந்த கண்ணுக்கு ஒண்ணுதான். இப்போ அந்த கண் நமக்கு இருக்கு, ஆன்மாங்கிறதுக்கு ஒரு உலகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆன்மாவுக்குரிய உண்மையான அனுபவம் எதுனாக்கா, ஒளி இருந்து நம்ம காட்சியை காணணும். கண்ணுன்னா காட்சி காண்பதற்கு தான். அது இல்லாது போனால் இருளும் ஒண்ணுதான், வெளிச்சமும் ஒண்ணுதான் போயிடும். இப்போ நம்மளுடைய இந்த பிறவி எடுக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு உண்மையான ஒளி எதுனாக்கா இறைவனுடைய அருள். நம்ம இந்த இடத்துல நீங்க இப்போ சாதாரணமாக அதுக்காக வீட்டில் நடக்கிற துன்பத்துக்கெல்லாம் இது கர்மா காரணம், அதனால நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு போயிடக்கூடாது. அது அல்ல, இது எதனால வருதுன்னு நம்ம தெளிவடையணும். இன்ன வினை இன்ன தளத்து இன்ன பொழுது இன்னதனால், இன்ன வினை அன்னதளத்து அன்னதுனால் பின்னமர கூட்டுங்கிறான். அது சுவாமி எல்லாருக்கும் கொடுக்குறார், மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் இருக்கு. அவர்களுடைய காலத்தை முடிக்கிறதும் அவர்களுடைய வினை கழிவு தான். அது இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அந்த பொழுதுல விண்ணமர செய்கிறார். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கு உதவுகின்ற நூல்கள் சித்தாந்த நூல்கள் நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறது தான். நீங்கள் பல கோயில்களுடைய தலபுராணங்களை பாருங்க,
சின்ன சின்ன உயிர்களாக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் திரு ஆலவாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொக்கு வந்து அங்கே பேசக்கூடியவர்கள் வந்து இந்த குளத்தினுடைய பெருமையை சொன்னாங்க. ஆலவாய் குளத்தினுடைய பெருமையை சொன்னாங்க. அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த குளத்தில் இருக்க மீனை சாப்பிடக்கூடாதுன்னு உறுதியோடு இருந்தது. நீங்கள் இந்த புராணங்களை கேட்குறீங்க, சித்தாந்தங்களை கேட்குறீங்கன்னாக்கா அந்த நெறியில் நம்மளை வாழ்க்கையை நெறிப்படுத்திக்க நீங்கள் முயற்சி செய்யும். இதுதான் நீங்கள் வீட்டுக்கு போனோடனே நான் இன்னுமே உங்களோடலாம் பேச மாட்டேன் அப்படி இல்லை. எல்லாரையும் அந்த நெறிக்கு மன்னன் நீர் அணிந்தான் என்று மக்களும் நீர் அணிந்தான். அது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்லறத்து அரசர், இப்படிதான் நீங்கள் நினச்சிக்கணும். நீங்களாம் இல்லத்தரசர், அது அதிகாரத்துக்காக இல்லை. எல்லாரையும் அந்த தங்களுடைய மக்களையும் அந்த நெருக்கி கொண்டு வரணும். எப்படி அப்பூதி நாயனாருடைய அவர் கட்டுப்பாட்டில் இருந்த சகலமும் அவர் தன்னுடைய குருநாதருடைய திருநாமத்தை வைத்து அழைத்தாரோ, இப்படி நம்மளுடைய உணர்வு, பொருள், பேச்சு, சிந்தை சகலமும் சுவாமிக்குன்னு நம்ம அர்ப்பணிக்கிற அந்த உணர்வு வரணும். ஏன்னா நீங்கள் பயில நீங்கள் சுயான சித்தியாருக்கெல்லாம் உள்ளார போகும்போது உங்களுக்கு கடைசியாக இந்த அவங்க கூட கேட்டாங்க, திருக்குறளில் வந்து ஆண்டவனை பற்றி சொல்லியிருக்குது, இங்கே தனியாக சொல்லணுமான்னு. அது வந்து நம்ம புறத்தில் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு திருக்குறள்கள் எல்லாருக்கும் உள்ள நெறிகளை சொல்லியிருக்கு. இது வீடு பெற்று சொல்லுவது, இது சிறப்பு. வீடு பெற்று நெறி டைரெக்டாக வந்து ஒரு +2 படித்தவனுக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி. இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து நடுவில் வந்து நமக்கு பாடங்கள் மட்டும் உண்டு, அடிப்படை பாடங்கள் உண்டு. மேலே போகும்பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கிறீங்க, இன்ஜினியரிங்கு, டாக்டரு அப்படின்னு பிரிக்கிறீங்க. மாதிரி இது வந்து வீடு பெற்றுக்கொள்வது நெறி, கிரியா நெறி, ஞான நெறி அப்படின்னு நமக்கு கொடுக்குறாரு சுவாமி. இந்த ஞான நெறி அடைவதற்குரிய வழி, அதற்கு அடிப்படையாக நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், படிக்கிறவனுடைய தன்மை எப்படி இருக்கணும், தந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கணும், மகனுடைய தன்மை எப்படி இருக்கணும், ஒரு அரசனுடைய தன்மை எப்படி இருக்கணும், அவங்க நீதி தவறாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதையெல்லாம் வாழ்வியல் நெறியாக அவங்க நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளும். இதுக்கு தான் இந்த மாதிரியான வகுப்புகள். ஏற்கனவே பல ஆண்டு காலம் முன்னாடியெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்தாதான் விஷயம் தருவாங்க. ஏன்னா அப்போ தான் அதனுடைய பெருமை தெரியும். நீங்கள் ஒரு பொருள் கிடைக்குதுனாக்கா அந்த பொருளினுடைய பெருமை தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் வராரு, அவர் கலெக்டர்னு தெரிஞ்சால் தான் மரியாதை கொடுப்பாங்க. ஐயோ நீங்கள் கலெக்டர்னு தெரியாமல் பேசிட்டேன் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த பொருளினுடைய பெருமை அருமை தெரிஞ்சாதான் அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம். அதுபோல் இந்த சைவத்து, ஏன்னா இந்த சைவத்தில் வந்து நீங்கள் இந்த நாமத்தை சொல்வதற்கு, இறைவனை சிந்திப்பதற்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதே ஒரு பெரும் புண்ணியம். சித்தாந்தத்தினுடைய முதல் பயன் நீங்கள் அந்த புண்ணியத்தை உணரணும். இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா, ஆன்மா வந்து இறைவன் அருள் பெற்றதுனால தான் இந்த நிலைக்கு உய்வடையுது. அது என்ன காரணம்? அந்த உய்வடைந்த பெருமையை நீங்கள் உணரணும்னு தான் ஆன்மா வந்து எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்குது, அதனால எந்த செயலும் தனியாக செய்ய முடியாது, அதற்கு இயக்குபவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சகலத்துக்கும் காரணமாக இருக்கான், எல்லாவற்றையும் செய்பவன் அவனே அப்படின்னு நமக்கு உணர்த்தி நம்மளை முழுமையாக ஆண்டவன்கிட்ட அந்த உணர்வு பூர்வமாகவும் வழிபாடு. அது ஒரு உணர்வு, அது ஒரு 80% 90% வருதுன்னா இது வந்து ஒரு அதோட சேர்ந்த ஒரு 90% இது. 50க்கு 50 இருளும் ஒளின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து தாவரங்கள் வளர்கிறதுக்கு உதவினாக்கா சந்திரன் வந்து சுவைக்கு உள்ளது. சூரிய சந்திரன் ரெண்டுமே வேணும். அதே மாதிரி தான் இந்த ஞான நூல்கள் நம்ம பக்தியினுடைய மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு இருக்குன்னா, சித்தாந்த நூல்கள் இந்த உணர்வு பூர்வமாக அறிவில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் தந்து நீங்கள் உங்களுக்கு அப்போ படிக்கும்போது தோணும், இல்லை ஆன்மாவினுடைய தன்மை இப்படிப்பட்டதுன்னு. ஏன்னா நீங்கள் அந்த திருமுறைகளை படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்தால், ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதை தெளிவிக்கும். பக்தியின் வாயிலாக போகும்பொழுது எல்லாமே நமக்கு அப்புறம் அப்பாற்பட்டு போகிறதுங்கிறதெல்லாம் அது குருநாதர் மாதிரி இருக்கிறவங்களுடைய ஞான நிலை. அது வந்து சுவாமி கொடுக்கறது. அந்த நிலைக்கு நம்ம சுவாமி வழி நடத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எல்லாரும் தவறாமல் கேளுங்க. சந்தேகம் இருந்தால் பயப்படாமல் அடிக்கடி நிறையா கேளுங்க. ஏன்னா ஐயம் திரிவர கற்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் சொல்கிறத தப்ப, நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை உண்ணும் சாப்பிட்றது சந்தேகம் வந்தது இல்லையா, அந்த வார்த்தையினுடைய தன்மை அதுதான். வார்த்தைகள்லேயே நம்ம நிறையா நம்மளே படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் உபதேசமாக கேட்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஏன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதில்ல. இப்போ நம்ம படிச்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், ஒன்றும்னா சாப்பிட்றதுன்னு நினச்சிருந்துச்சு.
ஜலம்னா நீர்னு மட்டும் நினச்சிருக்கோம். அந்த தெளிவு ஒரு ஆசிரியர் மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாரும் தவறாமல் கேளுங்க. கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து இதை விட முக்கியமான விஷயம், உங்கள் இல்லத்தில் இருக்கிறவங்க பசங்க அது மாதிரியானவர்களுக்கு நீங்கள் இந்த அடிப்படையான நூல்களை கொடுத்து படிக்க சொல்லணும். ஸ்கூலில் தமிழ் ஒரு பர்சன்ட் கூட சொல்லித்தரல நமக்குலாம். இப்போ அவங்களுக்கு குழந்தை வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு இதை பாடங்களாக அவங்களுக்கு கொடுக்கணும். தமிழ் நூல்களை கொடுங்க, தமிழில் பேச வச்சு இப்போ தான் நிறைய உங்களுக்கு சோஷியல் மீடியாலெலாம் நிறைய இருக்குது. நீங்கள் சும்மா அவங்கள வந்து 4 பாட்டை சொல்லு, நான் ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன். அப்படியாவது அவங்கள வந்து நீங்கள் சமய நூல்களை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா வெறும் பொருள் கல்வி மட்டும் நமக்கு உதவாது. அறிவினால் இந்த உலகனைத்தும் ஆளலாம் என்ற ஆங்காரம் இவர் நெஞ்சே சாமி சொல்கிறார். அதுதான் இப்போ நடந்துச்சு. கொரோனா வந்தபோது உலகமே நான் தான் ராஜான்னுச்சு. கண்ணுக்கே தெரியாத ஒன்று வந்து நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள்னு அப்போ சாமி சொல்கிறார். அதனால் நமக்கு தெளிவு ஞானம் ஈசன் பால் அன்பு இறைவனுடைய திருவடியில் வந்து அனுபவிக்கிறது தான் உண்மையான ஞானம். இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஞான நூல்கள், இந்த பக்தியோட பயபக்தி. ஏன்னா இந்த நூல்களே சிவபெருமான். நீங்கள் அது வேற இது வேறன்னு நினைக்கவே கூடாது. ஞானாசிரியர்களோ அந்த நூல்களோ ஒரு துளி கூட அதுக்கும் பெருமானுக்கும் ஒரு நூல் கூட குறை கூட நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த உணர்வுகள் தான் நம்மளை வந்து சரியான முறையில் கொண்டு போகும். நூல்களை வழிபடணும், பரமாச்சாரியை வழிபடணும், உள்ளத்தினால இப்படி வழிபடத்தான் அது நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போகும். அதனால் எல்லாரும் நல்ல முறையில் கேட்பதற்கு குருநாதருடைய தர்ம குருமணிகளுடைய திருவருளும்